பணம் தந்தால் பதவி 26 லட்சம் பெற்று மோசடி. தாவேகா மாவட்ட செயலாளர் மீது பகீர் புகார். தமிழக வெற்றி கழகத்துல பதவி வழங்குறதா 26 லட்சம் வாங்கி மோசடி பண்ணியிருக்கிறதா தாவேகா மாவட்ட செயலாளர் மேல புகார் எழுந்திருக்கு. சட்டசபை தேர்தல் நேரத்துல தாவேகா மாவட்ட செயலாளர் மேல கட்சி நிர்வாகியோட கணவர் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தாவேகாவுல மகளிர் அணி பதவி வழங்குறதுக்காக 26 லட்சம் பெற்று மோசடி செஞ்சதா அந்த கட்சியோட மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கபாண்டி மேல ஷர்மிளா அப்படிங்கிறவங்களோட கணவர் பாலாஜி மதுரை மாநகர காவல்துறையில புகார் கொடுத்திருக்காரு. இத பத்தி பாலாஜி சொல்றப்போ, தமிழக வெற்றி கழகத்துல பதவி தரதா சொல்லி தங்கபாண்டி எங்ககிட்ட ஐபோன், சோஃபா, பிரிண்டர் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கியிருக்காரு. தங்கபாண்டியோட பையன் சஞ்சய் ஜிபே நம்பருக்கு அப்பப்போ பணமும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. மொத்தமா இதோட மதிப்பு 10 லட்சம் ரூபாய். அது மட்டும் இல்லாம தொழில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி 16 லட்சம் ரூபாயும் வாங்கியிருக்காங்க. நிலத்தை அடமானம் வச்சு கொடுத்திருக்கிறதால எங்க குடும்பம் கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்குது. இதனாலதான் என்னோட மனைவி தற்கொலைக்கு முயற்சி பண்ணா. பணத்தை திரும்பி கேட்டா தர முடியாது அப்படின்னு மிரட்டுறாங்க. தமிழக வெற்றி கழக மேடையில நிர்வாகிகளை மேடை ஏற்றணும் அப்படின்னா தங்கபாண்டிக்கு தலா 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு வசூல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பா சிடிஆர் நிர்மல்குமார் என்கிட்ட போன்ல பேசி, அடுத்த ஆட்சி நம்மளுடையதுதான், ஆட்சிக்கு வந்த பின்னாடி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், அதனால பிரச்சனை எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னாரு. காவல்துறையில புகார் அளிக்க கூடாது, ஊடகத்துல பேட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு தாவேகா பெண் நிர்வாகியோட கணவர் பாலாஜி புகார் கொடுத்திருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அதே சமயம் ஷர்மிளாவோட குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இல்லாதது, அரசியல் உள்நோக்கத்தோட சொல்லப்பட்டது அப்படின்னும் தங்கபாண்டி சொல்லி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தோட மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளருமான SR தங்கபாண்டி மேல தமிழக வெற்றி கழகத்தோட மகளிர் அணி பெண் நிர்வாகி ஷர்மிளா கொஞ்ச வாரங்களுக்கு முன்னாடி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன் வச்சு வீடியோ வெளியிட்டாங்க. அதுல தமிழக வெற்றி கழகத்துல SR தங்கபாண்டி சாதி பார்த்து பதவி கொடுக்கிறாரு, வசதியான பொண்ணுங்க கிட்ட மட்டும் பணத்தை வாங்கிக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துல பதவி வழங்கியிருக்காரு, கடன் பிரச்சனைகளை தீர்க்க SR தங்கபாண்டி பெண் நிர்வாகிகள் கிட்ட பணம் வாங்கினாரு, என்னோட நகைகளை அடகு வச்சு SR தங்கபாண்டிக்கு பணம் கொடுத்திருக்கேன், வட்டி கட்ட முடியாம நகைகளை வித்துட்டேன், ஒரு காலகட்டத்துல முடியாம தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன், SR தங்கபாண்டி கிட்ட தயவு செஞ்சு என்னோட பணத்தை வாங்கி கொடுங்க, SR தங்கபாண்டி மேல புகார் தெரிவிச்சிருக்கிறதால என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில ஷர்மிளாவோட கணவர் பாலாஜி மதுரை மாநகர காவல்துறையில புகார் கொடுத்திருக்காரு.